ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் சிக்கன் லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் சைடில் நம்மளும் இங்கே வீட்டில் நல்லா கிறிஸ்பியாக சிக்கன் லெக் பீஸ் செய்யலாம் அப்படின்னு யோசித்தோம். சரி, அதனால தான் வாங்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க, அரைப்பழம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நல்லா முறுன்னு வரணுன்றதுக்காக. வீட்டில் ஓட்ஸு அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கேஎஃப்சி சிக்கன் மாதிரி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கோங்க, ஒரு 3/4 ஸ்பூன் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள், அப்புறம் கல்லுப்பு இருந்துச்சுன்னா அவங்க தேவைக்கேற்பனா அவங்களுக்கே தெரியும், கண்ணில் பார்த்தா தெரியும்ல இவ்வளோ தான் போடணுன்ட்டு. அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் தான் போடணும், ஒரு 1.5 ஸ்பூனு. அதோடு சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு இருந்தால் வீட்டில் அரைச்சி போடுங்க, இல்லைன்னா கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா அந்த மசாலா அந்த லெக்குக்குள்ளார ஃபுல்லாக போய் சாரணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து அதை நல்லா பரட்டி விடுங்க. அந்த மசாலாலாம் இருக்கு இல்லையா, அது நல்லா உள்ளுக்குள்ளார நல்லா அதை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது என்ன ஆகும்னா, மேலே மட்டும் கடகடன்னு வெந்துடும், தீஞ்சு போயிடும், உள்ளுக்குள்ளார வேகாது. அதுக்காக தான் என்ன பண்ணணும்னா, உள்ளுக்குள்ளாரெல்லாம் நல்லா தடவி உள்ளார வச்சு நல்லா ஒரு 1 ஹவர் வெளியிலே வச்சு நல்லா ஊற விட்டுருங்க. ஊறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாயிரும். நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். நல்லா பார்க்குறதுக்கே அழகாக முழுன்னு ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி வரணும். இது இருந்தாலே போதும், சிக்கன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தவாவை காய வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி சிக்கனை போட்டு நல்லா பொரிச்சிடுங்க. நல்லா